இங்க ஒரு பொண்ணு உயிரை பணையம் வச்சு பிளைட்டோட இறக பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. எதுக்காகன்னு பார்த்தா அந்த சின்ன பிளைட்டோட ஃபியூயல் காலியா இருக்கும். உடனே ஃபியூயல் டேங்க் மூடியை ஓபன் பண்ணிட்டு விண்டோவை தட்டுறா. உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பாட்டில்ல இருந்த ஃபியூயலை அவகிட்ட கொடுக்கான். உடனே அதோட மூடியை ஓபன் பண்ணிட்டு அதை டேங்குக்குள்ள ஊத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவ பாதி ஊத்துறதுக்குள்ளேயே காத்து வேகமா அடிச்சதால அந்த பாட்டில அப்படியே கொண்டு போயிருது. உடனே அவன் வேற வழி இல்லாம இன்னொரு பாட்டில கொடுக்கறான். இந்த டைம் அவ ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாம ரொம்ப கவனமா அதை டேங்க்ல ஊத்திடுறான். இதனால ஃபியூயல் கேஜ் மெல்ல மேல எழும்ப ஆரம்பிக்குது. ஆனா ஒரு பாட்டில் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா ஊத்த ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபியூயல் 10% மேல வந்தது. அதனால இப்போ ரெண்டு பேருக்கும் திரும்பவும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஆனா கடைசி பாட்டில கொடுக்கும்போது திடீர்னு பிளைட் ஷேக் ஆக ஆரம்பிச்சதால அது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடைஞ்சிருது. அதிர்ஷ்டவசமா எப்படியோ அதை பிடிச்சு பேலன்ஸ் பண்ணி கீழே விழாம தப்பிச்சுக்கிறான். இப்போ எல்லா பாட்டிலையும் ஊத்தி முடிச்சிட்டதால திரும்பவும் கேபினுக்குள்ள வந்துடுறான். அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவ ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டு இருந்த டைம்ல தூரத்துல ஒரு சின்ன ஐலாண்ட பார்த்ததா சொல்லிட்டு அந்த ஐலாண்டுக்கு போனா தப்பிச்சிடலாம்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்லிட்டு பைலட் சீட்ல உட்காந்துட்டு பிளைட்டை திருப்பி அவங்க வந்த வழியில அந்த ஐலாண்டை தேட ஆரம்பிக்கலாம். ஆனா ரொம்ப நேரம் தேடியும் அந்த ஐலாண்டு கண்ணிலேயே படல. அந்த டைம்ல ஃபியூயலும் ஃபுல்லா காலி ஆகிடுது. இதனால பிளைட் ஸ்டாப் ஆகி அந்த பிளைட் மெல்ல கீழே நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் திரும்பவும் அந்த ஐலாண்டை பார்த்து கத்துறான். உடனே அவ எமர்ஜென்சி லேண்ட் பண்ண முடிவு பண்றான். ஆனா பிளைட்ல ஃபியூயல் ஃபுல்லா காலி ஆகிடுச்சு. இதனால பிளைட் வேகமா கீழே நோக்கி போக ஆரம்பிக்குது. உடனே அவன் பயந்து போய் கண்ட்ரோல் ஸ்டிக்கை டைட்டா பிடிச்சு பிளைட்டை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா தரையிறங்க முடியாம அவங்க பிளைட் பயங்கரமா மோதி கடல்ல விழுந்தது. இதனால ரெண்டு பேரும் மயங்கி கேபினுக்குள்ள தலைகீழா தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ கடல் நீர் உள்ள வர ஆரம்பிச்சதால பிளைட் மெல்ல மூழ்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் மயக்கம் தெரிஞ்சு வேகமா அவனை எழுப்புறான். ஆனா அவன் இன்னும் மயக்கத்திலேயே தான் இருக்கிறான். அந்த கேபின் ஃபுல்லா மூழ்க போற டைம்ல அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து டோரை ஓபன் பண்ணி எப்படியோ அவனை அந்த ஐலாண்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். உடனே அவனுக்கு சிபிஆர் பண்ணதால சடனா அவன் கண்ணு முடிச்சிடறான். அப்பதான் அவங்க கொஞ்சம் நிம்மதியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கடல் அலைகள் அவங்களோட கால்ல வந்து மோதுது. அப்பதான் அவங்களுக்கு அது ஐலாண்டே இல்ல, அது ஒரு சாதாரண மணல் மேடு தான்ங்கிற உண்மை புரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் முழுக்க கடல் நீர் வந்தது. கண்டினியூஸா கடல் அலைகள் வந்துட்டு இருந்ததால அவங்க நின்ன இடம் சின்னதா சுருங்கிருது. கொஞ்ச நேரத்துல அவங்க தண்ணிக்கு மேல மிதக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காயப்பட்டிருந்த அவன் கொஞ்சம் நேரம் உயிரோட இருக்கட்டும்னு அவனோட லைஃப் ஜாக்கெட்டை அவகிட்ட கொடுக்கறான். அதை கேட்டதும் அவ கண் கலங்கி இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம்னு அவனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறான். அவங்க நம்பிக்கை இழந்த டைம்ல திடீர்னு தூரத்துல ஒரு ஃபிஷிங் போட்டை பார்க்காங்க. உடனே அவங்க கிட்ட இருந்த கடைசி ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி வேகமா நீந்தி போய் ஹெல்ப் கேட்கறாங்க. உடனே அந்த போட்ல இருந்தவங்க கை கொடுத்து அவங்களை காப்பாத்துறாங்க. கடைசியில அந்த பயங்கரமான ஆபத்துல இருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பழைய சண்டைகள் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.